இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் நம்ம எதை பற்றி பார்ப்போம்? ஆட்டம்ஸ்னால் அதில் என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், நியூக்ளியான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? இப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால இதெல்லாம் பற்றி படிக்கிறதா நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஆட்டமை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறது? ஆட்டமா அப்சர்வ் ஆமாம், இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்கிறோம் நம்ம? எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லுவோம். நம்ம லைட்டோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஏதோ ஒன்று சென்ட் பண்ணி வந்து ஆட்டம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அந்த நம்ம லைட்டோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சென்ட் பண்ணுறோம்ல, அது எப்படி இருக்கணும்? அதோட வேவ் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? வேவ் லென்த் லைட்டோட ஸ்பீடுக்காக்கா? நம்ம ஆட்டமும் ஏதோ ஒன்று அனுப்புகிறோம், ஏதோ ஒன்று வந்து எக்ஸாமின் பண்ண அனுப்புகிறோம்ல, லைட் வந்து அதோட வேவ் லென்த் வந்து நம்மளோட அந்த அட்டாமிக் சைஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே ஓகேக்கா. ஃபெர்மிக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஃபெர்மி மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம அந்த ரேடியேஷன் வந்து உள்ளே போகும் அந்த ஆட்டம்குள்ளே. ஆமாம், அப்போ தான் அதுக்குள்ளே போய் பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கரெக்டா? ஓகேக்கா. ஃப்ரீக்வன்சி வந்து சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி நம்ம எந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதான் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். நம்ம மீடியம் பொறுத்து இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் மேலே சென்ட் பண்ணுறேன்னா அந்த டேபிளுக்கு பொறுத்து இருக்காது, நான் என்ன லைட் சென்ட் பண்ணுறேனோ அதை பொறுத்து தான் அது இருக்கும். நம்ம கொடுக்குற எனர்ஜி அதிகமாக இருந்தால் என்னாகும்? தெர்மல் எமிஷன், எலக்ட்ரான் வெளியில தானே வரும், அதானே தெர்மல் அயனைசேஷன், தெர்மோ அயனைசேஷன், அகிடேஷன் இதெல்லாம் ஆகுமா? இதை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எந்த அட்டாமிக் மாடலில் இதை சொல்லியிருப்பாரு? அயனைசேஷன் கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்லியிருப்பார். ஜே தாம்சன் சொல்லியிருப்பாரா? இதில் பாரு, நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைடட் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டேன். வெலாசிட்டி ஆஃப் லைட் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன? இந்த கான்செப்டுக்கு என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல லைட் போகிற ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அப்போது வேக்யூம்க்கும் ஒரு அதோட வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதா? மீடியம்க்கும் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸ்பீடு. கான்செப்ட் ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச் வித் மீடியம்ங்கிறது மேலே உள்ள கான்செப்ட். இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இங்கே, ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ எல்லா மீடியம்லேயும் வந்து லைட் இப்போ ரேடியேஷன் வேறு மீடியமில் பட்டாலும் ஃப்ரீக்வன்சி சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பாரு, இங்கே வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டேன்னா C ஈக்குவல் டு என்னது? ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டாவா? இது வந்து என்னது? வேக்யூம்க்கு. இதே வந்து மீடியம்க்குன்னு பார்க்குறப்போ ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா டேஷ். வேக்யூம்க்கு அதான் வெலாசிட்டி இன்ட்டு ஆங்க்கா. இது மீடியம்க்கு. ஓகேக்கா. இது வந்து வேக்யூம்க்கு, இது வந்து மீடியம்க்கு. ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா, இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா டேஷ். ஓகேவா? இது ரெண்டத்தையும் நம்ம வந்து ரேஷியோ பண்ணோன்னா லேம்டா டேஷ் டிவைடட் பை லேம்டான்னு கிடைக்கும். இப்போது நம்ம ரெசிப்ரோக்கல் ஆஃப் லேம்டாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் லேம்டாவா? ஃப்ரீக்வன்சி. வேவ் நம்பர். வேவ் நம்பர். ஓகேக்கா. இது வந்து மியூ பார் அப்படிங்கிறது வேவ் நம்பர் சிம்பிள் மறந்துடாத. ஈக்குவல் டு 1 டிவைடட் பை லேம்டா. நம்மளுக்கு சென்டிமீட்டர் இன்வர்ஸில் இருக்கலாம், மீட்டர் இன்வர்ஸில் இருக்கலாம். ஏன்னா உனக்கு வந்து ஃப்ரீக்வன்சினா என்ன வரும்? வேவ் லென்த்னா உனக்கு என்ன வரும்? என்ன யூனிட் வரும்? எஸ்ஐ யூனிட். வேவ் லென்த்னா மீட்டர்.
ஏன்னா அது சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்னா சென்டிமீட்டர் வருமா? ஸோ அது இன்வெர்ஸ்னால சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஓகேக்கா. இப்போ அடுத்த சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு நியூ. ஹெச் மியூவா? மியூ எப்படி எழுதுவ? அதை வந்து மியூ வந்து எப்படி எழுதுவ? அதை வந்து சி ஈக்குவல் டு மியூ சி ஈக்குவல் டு மியூ இன்ட்டு லாம்டாவா? அப்போ வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை லாம்டாவா? நம்ம இந்த இடத்துல மாற்றி எழுதலாமா? அப்போ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஹெச் சி பை லாம்டான்னு எழுதலாமா? அப்போ இந்த லாம்டாவை எப்படி எழுதலாம்? இதுக்கு வந்து புரியல. லாம்டாவையாக்கா? இந்த லாம்டாவை வந்து சி பை ஃப்ரீக்வன்சி. புரியல. இப்போ பாரு, ஹெச்சி இன்ட்டு மியூ பார் எழுதலாமா? வேவ் நம்பர் டேர்ம்ல எழுதலாம். இப்போ 3 டேர்ம் எழுதலாமா? ஹெச் மியூ ஹெச்சி பை லாம்டா ஹெச்சி மியூ பார்னு எழுதலாமா? இப்போ இதோட யூனிட் இருக்குல்ல, அது வந்து ஜூலாவும் இருக்கலாம், எலக்ட்ரான் வோல்ட்டாவும் இருக்கலாம். ஆமாக்கா, 2 யூனிட் எனர்ஜி. ஜூலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? எலக்ட்ரான் வோல்ட் வந்து மல்டிப்ளை பை 1.6 × 10⁻⁻19. மல்டிப்ளையா? ஆமாக்கா, ஜூல்ல இருந்து எலக்ட்ரான் வோல்ட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா, ஆமாக்கா, இல்ல டிவைட் பண்ணணுமா? டிவைட் பண்ணணும். ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட்னா டிவைட். ஆமா, 1.6 × 10⁻⁻19 போட்டோம்னா டிவைட்ல வரும். அப்ப எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து ஜூலுக்கு வேணும்னா தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆமா. ஓகேக்கா. இப்போ இந்த ஃபார்முலா பாரு, இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம லேண்டா இதை வச்சு கேட்பாங்க, எனர்ஜி வச்சு கேட்பாங்க. நம்மளுக்கு லேண்டா வேல்யூ வந்து நியூட்டன் மீட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து இது 1240 டிவைட் பை லேண்டா நியூட்டன் மீட்டர் ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட் மாற்றுறதுக்கு. ஓகேவா? அந்த ஹெச்சிசியோட வேல்யூ நம்ம போட்டோம்னா 1240 வரும். ஷார்ட்கட் ஃபார்முலா. லேண்டா வந்து நானோமீட்டரில் இருந்தா, இன்கேஸ் ஆம்ஸ்ட்ராங்கில் இருந்துச்சு அப்படின்னா 1200 ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து எலக்ட்ரான் வோல்ட் ஃபார்முலா. இது எலக்ட்ரான் வேவ் லெந்த் பொறுத்தன. புரியல. இப்போ வந்து வேவ் லெந்த் வந்து நானோமீட்டர்ல இருந்துச்சுன்னா 1240. இதே வேவ் லெந்த் வந்து ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்திருந்தா 12400. அதேதான் 1200 12400 அந்த ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். புரியுதா? இப்போ அடுத்தது வந்து மொமெண்டம் ஆஃப் இஎம்வே நம்மளுக்கு தெரியும், E = PC. இது மாதிரியும் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து மொமெண்டம் வச்சு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? E = PC. ஈக்குவல் டு PC. இப்போ அடுத்தது போகலாமா? இதுவரை எனக்கு புரியுதா? புரியுது. இப்போ வேவ் லெந்த் கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டா தானே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். E = ஆமா. இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தது. இனிமேல் தான் நான் கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரல், நார்மலாக. இதுவரை நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இது நார்மல். ஓகேவா? இனிமேல் தான் நம்ம கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். இப்போ இந்த கான்செப்ட் பாரு, நம்மளுக்கு வந்து மாடல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் மாடல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம்னா என்னென்ன மாடல் இருக்குது நம்மளுக்கு? அந்த ஜே தாம்சன் மாடல், போர் மாடல் இருக்கும். கரெக்டா? இவர் என்ன ஜே தாம்சன் மாடல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, இது ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேணாம். இது வந்து ஒரு ஜே தாம்சன் மாடலில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த ப்ளம் கேக்கில் வந்து அந்த இது நட்ஸ் எல்லாம் இருக்கும்ல,
சரி. அந்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ளம் புட்டிங் இல்லைனா வாட்டர் மெலன் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் மெலன் இருக்குன்னு வச்சுக்கோவேன், அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாம். அதுக்கு மேலே அந்த பிளாக் கலர் சீடு வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜாம். நம்மளோட நியூக்ளியஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆட்டம்க்கு வந்து ஒரு அசெப்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹலோ, கேக்குதுக்கா. இது வந்து ஒரு அவரோட இமேஜினேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு ஆட்டம்னா இப்படி தான் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஓகேவா? இவரோட மாடல் வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபெயிலியர். நம்மளுக்கு தெரியும் ஆட்டமும் நியூட்ரானும் வந்து புரோட்டான் நியூட்ரானும் வந்து புரோட்டான் எலக்ட்ரானும் வந்து சேர்ந்துருக்காது. நமக்கு தெரியும் தானே? அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். நடுவில் ஆர்பிட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அவர் சொல்ல. சும்மா அவரோட கான்செப்ட் படி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டாக? இவர் கான்செப்டில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா தெர்மோ அயனிக் கான்செப்டும் அயனைசேஷனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த கான்செப்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ இவர் வந்து இவர் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரானோட கான்செப்ட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. எலக்ட்ரான் ஒன்று இருக்குது அப்படின்னு கிடச்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தர் வந்து ஒரு ரூதர்ஃபோர்ட் இருக்கார்ல, ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து புரோட்டான், அதாவது ஒரு நியூக்ளியஸ்னு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குது. நியூட்ரான் புரோட்டான் உள்ள நிறைய மாஸ் இருக்கிறது உள்ள இருக்குன்னு சொல்லி ரதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூஃப் பண்ணாருக்கா. அவர் எப்படி ப்ரூஃப் பண்ணார்னா ஒரு ரேடியேட்டிவ் சோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த ரேடியேட்டிவ் சோர்ஸ் தான் பிஸ்மித் எடுத்துக்கிட்டாரு. அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரேடியேட்டிவ் சோர்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோமா? அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து எமிட் ஆகுது. ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தின் கோல்டு ஃபாயில் வந்து எடுத்துட்டாரு. ரொம்ப தின்னாக ஒரு கோல்டு ஃபாயில் வச்சுட்டாரு. அதில் எமிட் பண்ணுறப்ப ஒரு 99% ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள் என்ன ஆகுது, அப்படியே வந்து பாஸ் ஆகி போயிடுது. சிலது வந்து பேக் ஸ்கேட்டர்ட் ஆகிடுச்சு, சிலது வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பேக் ஸ்கேட்டர்ட் ஆகல, 1% மட்டும் என்ன ஆகுது, பேக் ஸ்கேட்டர்ட் ஆகுது. 99% வந்து டிஃப்ளெக்டும் ஆகுது, பாஸும் ஆகுது. 1% மட்டும் பேக் ஸ்கேட்டர்ட் ஆகுது. அந்த பேக் ஸ்கேட்டர்ட் வச்சு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, மூணு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அதில், நம்ம ஆல்ரெடி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த க்ளோசஸ்ட் அப்ரோச். அதனால எவ்வளவு கிட்ட வரைக்கும் போக முடியுதுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க அந்த ஆல்பா பார்ட்டிகல்னால. அது ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன்னா அங்க ஹெவியா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. சரி, சிலது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, சிலது வந்து பாஸ் த்ரூ ஆகுது. அது ஏன்? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த ஆட்டம் வந்து நியூக்ளியஸ் மட்டும்தான் வந்து எப்படி சொல்கிறதுனால பவுண்டாக ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்லி சார்ஜ் ஃபுல்லாகவே இருக்கும். நியூக்ளியஸ் தவிர மற்ற ஷெல் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டாக? அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதாவது ஒரு ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு அவர். ஓகேவா? இந்த டிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, இப்போ நம்ம வந்து பேக் ஸ்கேட்டர்ட் படித்தோம், பாஸ் த்ரோ படித்தோம். சரி, இது வந்து ஃபுல்லாக இருக்குது, சரி அது பேக் ஸ்கேட்டர் ஆகிடுச்சு. இது வந்து இல்லை, அதனால பாஸ் த்ரோ ஆகிடுச்சு. ஏன் இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, சிலது டிஃப்ளெக்ட் ஆகுதுல, அது ஏன்? அது வந்து எலக்ட்ரான் கிட்ட போயிட்டு எலக்ட்ரான் கிட்ட அந்த பாசிட்டிவ் சார்ஜ் போறதுனால அது அட்ராக்ட் ஆகி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அந்த ஆர்பிட்ல இருக்கு. அதுவும் நியூக்ளியஸ் கிட்ட தான் போகுது. என்ன ஆகுது அப்படின்னா, நியூக்ளியஸ்க்குன்னு ஒரு சென்ட்ரல் லைன் இருக்குமா, சென்ட்ரல் லைன் ஒன்று இருக்குமா, எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரல் லைன் இருக்குமா, ஒரு சர்க்கிள்னா ஒரு சென்ட்ரல் லைன் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள்னா ஒரு சென்ட்ரல் லைன் இருக்குமா? அப்போது அந்த சென்டர் லைனில் போனால் மட்டும்தான் அது பேக் ஸ்கேட்டர்ட் ஆகும். சென்ட்ரல் லைன்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அவே ஆர் பிலோ, அந்த சென்டர் லைனுக்கு மேலே ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மேலேயோ கீழேயோ இருந்துச்சு, நம்ம கொடுக்குற அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து போணுச்சு அப்படின்னா இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? கொஞ்சம்
அவங்க சென்டர்ல போனா மட்டும்தான் அது வந்து என்ன ஆகுது, திரும்பி பேக் வருது. ஸ்கேட்டர்ட் ஆகும். மேல கீழ கொஞ்சம் தள்ளி போகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து எந்த அளவுக்கு மேலே கீழே வந்து தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? அதை எதோட கம்பேர் பண்ணலாம்? ஸ்கேட்டரிங் ஃபினாமினாவோட கம்பேர் பண்ணலாமா? அந்த ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் எனக்கு இப்போ ஆல்பா பார்ட்டிகல்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன ஹீலியம் ஃபஸ்ட்டு? சொல்லாது என்ன 2He4 2He4 அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆமா 2 பாசிட்டிவ் சார்ஜ். அதுல இருந்து எலக்ட்ரானை வந்து இது ஹீட் பண்ணி எடுத்துருவாங்களாக்கா வெளியில? வெறும் பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் தானே அனுப்புவோம். பாசிட்டிவ் சார்ஜ் தான் அனுப்புவோம். அதாவது சில இதை வந்து ஹீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சில நீ வந்து இதெல்லாம் எப்போ பார்ப்பேன்னா ஆல்ஃபா பீட்டா ஸ்கேட்டரிங்கில் பார்ப்பேன். சிலது வந்து ஆல்ஃபா எமிட் பண்ணும், சிலது வந்து பீட்டா எமிட் பண்ணும். அது ஏன் அப்படிங்கிறது நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ஆல்ஃபா பீட்டா காமா எப்போ ரிலீஸ் ஆகும்? காமா வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வந்தா காமா எமிட் ஆகும். காமானா ஆக்ட் வந்து எக்ஸைட். காமானா என்ன? ஃபோட்டான். பீட்டானா? பீட்டானா எலக்ட்ரான், அப்படி இல்லைன்னா பாசிட்ரான். எதுக்கு வரும்? எது வந்து எதை கன்வெர்ட் ஆகிறப்ப வரும்? இப்போ வந்து நியூட்ரான் வந்து புரோட்டானா கன்வெர்ட் ஆகும்போது எலக்ட்ரான் டிகே நடக்கும். இதே புரோட்டான் வந்து நியூட்ரானா கன்வெர்ட் ஆகும்போது பாசிட்ரான் இருக்கும், நியூட்ரினோ இருக்கும். அதுக்கு வந்து ஆன்டி நியூட்ரினோ. கரெக்டாக. இது வந்து எதுக்கு மாறும்? ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸு. ஒரு பேரண்ட் டு டாட்டர் நியூக்ளியா மாறுறப்போ ஒரு எக்ஸஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? அவ்வளோதான். இங்கே அது மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து எமிட் ஆகுது. நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் அனுப்புகிறோம். ஆல்ஃபா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால சென்டர் ஆஃப் த லைன் நியூக்ளியஸ் கிட்ட போகிறப்போ அது என்ன ஆகுது? பேக் ஸ்கேட்டர்ட் ஆகுது. கரெக்டா? எனக்கு இப்போ அது வந்து க்ளோசஸ்ட் அப்ரோச், அது கிட்ட வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பேக் வருது இல்ல? இது மூலமாக தான் நம்ம என்ன அதை வச்சு எப்படி? அது மூலமாக தான் நம்ம ஒன்று ஃபைண்ட் பண்ணோம். நம்மளோட லேம்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படி. அப்போ தான் அதை வந்து போய் அதோட நியூக்ளியஸ்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு பைண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம அதில் தான் ஃபைண்ட் பண்ணோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட நியூக்ளியஸோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். நியூக்ளியஸோட ரேடியஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கணும், டிஸ்டன்ஸுக்கு கம்மியாக இருக்கணும். புரியுதா? ஹலோ, நியூக்ளியஸோட நம்மளோட வேவ்லென்த் வந்து நியூக்ளியஸோட ரேடியஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கணும், டயாமீட்டருக்கு வந்து கம்மியாக இருக்கணும். இது நம்ம அனுப்புற வேவ்லென்த்தா? இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன அது சைடில் என்னோட அடுத்தது பார்ப்போமா? இதில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லியிருப்பேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? 99% வந்து ஸ்கேட்டர் ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது, 1% மட்டும்தான் நம்மளுக்கு என்ன அது பேக் ஸ்கேட்டர் ஆகுது அதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? இது மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு, ஒரு ஸ்மால் ரீஜன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து நியூக்ளியஸ்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? டிஃப்ளெக்ஷன் அந்த பேக் ஸ்கேட்டர் மூலமாக வி அப்சர்வ்டு தட் என்னது? We observed that positive charges binded into small region. இப்போ இங்கே பாரு, நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த க்ளோசஸ்ட் அப்ரோச் எப்படி அந்த ஃபார்முலா கிடச்சின்னு படிச்சோமா? எப்படி கிடச்சிச்சு? ஹலோ, டிஸ்டன்ஸ் ஆஃப் த க்ளோசஸ்ட் அப்ரோச். ஆங்கா எப்படி வந்துச்சு அந்த ஃபார்முலா? x0 ஃபார்முலா எப்படி வந்துச்சு? x0 இல்லைனா ஆர் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் த க்ளோஸ்ட் அப்ரோச். அது எப்படி வந்துச்சு?
மறந்துட்டியா? அது எவ்வளோ தூரம் போயிட்டு ரிப்பல் இல்லை அதெல்லாம் ஓகேடா, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? அந்த ரேடியஸ் சரி நான் நம்ம சென்ட் பண்ணுறோம்ல ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குமா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குமா? கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போது கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். இங்கே அதாவது டிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு. அங்கே கிட்ட பொட்டன்ஷியல் அதிகமாகவும் கைனடிக் கம்மியாயிடும். கைனடிக் கம்மியாயிடும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எழுதலாமா? எழுதிருக்காங்களா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 1/4 வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? கூலம்பிக் ஃபோர்ஸ் 1/4 2Ze² டிவைடட் பை R. கரெக்டா? அது 2E ஆல்ஃபா. 2E வந்து 2 எலக்ட்ரான் வந்து 2 ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ZEங்கிறது வந்து இதோடது, கோல்டோடது. நம்மளுக்கு என்ன ஜெட்டோ அதை நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? போட்டோன்னா 2Ze² டிவைட் பை 4πε0 R. நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? 2E வேணாம் 1/4 வேல்யூ என்ன? 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயரா? கூல் E² டிவைட் பை 4πε0னா அது தெரியாது. 1.44 மெகாவோல்ட் ஃபர்மி. ஓகேவா? E² டிவைடட் பை 4πε0. இப்போ நம்மளுக்கு ஈக்கேனா நம்மளுக்கு என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ½ mv². அது வந்து என்னது? ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடது. மாஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு என்னது? மாஸ் என்னது? 4 × 1.66 × 10⁻27 kgயா? ஒன்றும் இல்லை, 4 2He4. ஸோ 4 இன்ட்டு நம்மளுக்கு என்னது? அட்டாமிக் யூனிட்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? கேஜியில் சொன்னோன்னா 1.66 × 10⁻27 kgன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி நம்மளுக்கு என்னது? ½ mv². v²னா என்ன? வெலாசிட்டியா? v²னா வெலாசிட்டி தானே? வால்யூம். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வால்யூம்க்கு வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வால்யூம் 10 மீட்டர் பர் செகண்டா? இது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இது நோட் பண்ணி வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் இது. 10⁻7. இதெல்லாம் இது கேட்டாங்கன்னா இதெல்லாம் போடணும். டைரெக்டாகவே போட்டணும், நல்லா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகேக்கா. இப்போ நான் சொன்னால இந்த இம்பேக்ட் பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஃப்ரம் த சென்டர் லைன் ஆஃப் த நியூக்ளியஸ். அதான் எவ்வளோ கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்படியே டீவியேட் ஆயிடுது. நம்மளோட சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம அனுப்புகிற அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து மேலே இருக்கணும், இல்லைனா கீழே இருக்கணும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம சென்ட்ரல் லைனோட மேலே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். சென்ட்ரல் லைனுக்கு ஈக்குவலாக இருந்தால் அவனுக்கு என்ன ஆகும்? பேக் ஸ்கேட்டர்ட் ஆகும். இந்த மாதிரி ஆகும். புரியுதா? அப்போ நியூக்ளியஸ் இருக்குது, இதோட சென்ட்ரல் லைன்னு ஒன்று இருக்குமா? பேக் ஸ்கேட்டர்க்கா, அதிலிருந்து பெர்பெண்டிகுலர் அபோவ் ஆர் பிலோ அது வந்து டிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்படி சென்ட்ரல் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருந்துச்சுன்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைனா இப்படி ஆகும். இதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்னது? அந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள் கிடைக்கும்.
அந்த இம்பேக்ட் பேராமீட்டரோட ஃபார்முலா பாருங்கள் 1/4π0 ZD² cot θ/2 டிவைடட் பை EK. மோரார்லெஸ் சேமாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த க்ளோஸ்ட் அப்ரோச் மாதிரி மோரார்லெஸ் சேமாக இருக்கும். என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த cot θ/2 வரும், 2 மட்டும் வந்திருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ரிலேஷன். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு cot θ/2. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேட்ரிங் ஃபார்முலா இது. இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா, இதை நீங்கள் சும்மா படிச்சுக்கோ. இன்கேஸ் அவங்க வந்து இப்போ ஸ்கேட்ரிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ்ஸு அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ வந்து இந்த கேட்பாங்கல்ல எந்த ஃபாலோவிங் கண்டிஷன் வந்து கரெக்டு அந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மேலே கொடுத்துருப்பாங்க, எந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சூஸ் த கரெக்ட் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்பாங்கல்ல. நம்ம ஒரு கண்டிஷன் பி வந்து எப்படிக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா? இந்த பியா இப்போ வந்து பி வந்து அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து கிடைக்குமா? இப்போ இங்கே சென்டர் லைன் இருக்குது, உனக்கு பி வந்து இங்கே இல்லாமல் இங்கே இருந்துச்சுன்னா உனக்கு என்ன ஆகும்? டைரெக்டாக பாஸ் த்ரூ ஆயிரும், இப்படி ஆயிரும், உனக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்காது. இன்னும் மேலே போனாலும் இவ்வளோ தான் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இதை பொறுத்து வந்து உனக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பீட்டா கம்மியாச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். பீட்டாவில் பி. சரி பிபி. திரும்ப லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அப்போ திரும்ப ஜாயின் பண்ணேன். ஓகேவா? ஹலோ, இப்போ இந்த ஸ்கேட்ரிங் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ ஃபுல்லாக. நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது மட்டும்தான் ப்ராப்ளம்க்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க நல்லது. எல்லாமே இப்போ நீ பிஏ எடுத்தாலும் உனக்கு அந்த தீட்டா தான் இதுதான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இது நம்ம வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் கேட்பாங்கல்ல ஆப்ஷனில் வந்து இது கரெக்டாக அந்த ஒரு மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்து கரெக்டானு கேட்பாங்கல்ல, அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸ்கேட்ரிங் ஃபார்முலா என்ன? n theta inversely proportional to sin power 4 of θ/2. இப்போ இந்த ப்ராப்ளம் பாரு. இந்த ப்ராப்ளம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் அட் அன் ஆங்கிள் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இஸ் 100. ஹவு மெனி ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் அட் 60 டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து 60க்கு தான் என்னன்னு கேட்குறாங்க. 90க்கு வந்து கொடுத்துட்டாங்க. எது தேவையோ அதை வந்து மேலே வச்சுக்கணும். n60 டிவைடட் பை n90 sin power 4 90/2 டிவைடட் பை sin power 4 60/2. ஓகேக்கா. இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போது 90/2னா 45, 60/2னா 30. 30 போட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருமா? 4 டைம்ஸு. sin 45ஓட வேல்யூ 1/√னா அப்போ 4 டைம்ஸ் போட்டுக்கணும். ஓகேக்கா. போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போது நம்மளுக்கு எது கொடுத்துட்டாங்க? இது கொடுத்துட்டாங்களா? n90 100 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே இது நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ n60 = 4 டைம்ஸ் ஆஃப் n90. கரெக்டா? அப்போ 4 × 100 400 அவ்வளோதான். இப்போ நம்ம போர் மாடலில் என்ன கேட் ப்ராப்ளமா? இதுவா தெரியலடா, ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனால் இது
அந்த இதில் இருந்துச்சு புக்கில். நீங்கள் ஓகேக்கா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், என்ன மாடல் வந்து பார்த்துருக்கோம் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரதர்ஃபோர்ட் பார்த்தோமா. ரதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்காரு, உள்ள வந்து ஒரு ஹெவியான ஒரு மாஸ் இருக்கு, அதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டார், இவர் என்ன சொல்லலாம்னா இம்பேக்ட் பேராமீட்டர் சொல்லியிருக்காரு, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசஸ்ட் அப்ரோச் சொல்லியிருக்காரு, ஸ்கேட்டரிங் ஆங்கிள் சொல்லியிருக்காரு. கரெக்டா? இவர் என்ன சொல்லலை அப்படின்னா, இவர் வந்து ஆட்டமோட அந்த ஸ்டெபிலிட்டியை சொல்லலை. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி சுற்றுது, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது, கூலும்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாரா. அப்படி பார்த்தா நம்ம எலக்ட்ரான் வந்து என்ன ஆகணும், வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. கரெக்டா? அதோட அந்த எனர்ஜி அதோட எனர்ஜி வந்து அந்த சுற்றுறதுலே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகும், நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். அப்போ அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி இருக்காது தானே. அது அவர் சொல்லலை. ஏன் இந்த மாதிரி அது ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்ம ஹைட்ரஜன் அந்த ஸ்பெக்ட்ராவும் சொல்லலை. அவர் காண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரா ஆஃப் த ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஓகேவா? அதனால நம்ம இப்போ அடுத்த மாடல் போகிறோம். போகலாமா? இப்போ போர் மாடல். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஜே தாம்சன் மாடலில் போர் மாடலை வந்து செமி குவாண்டம் மாடல்னு சொல்லுவாங்க. இவரும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்க்குலர் ஆர்பிட்டை பற்றியான ஒரு புரிதலை கொடுத்துருக்காரு. ஆனால் எலிப்டிக்கல் ஆர்பிட்டல் பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஓகேவா? இப்போது இவர் வந்து ஒரு 3 பாஸ்டுலேட் சொல்லியிருக்காரு. என்னென்ன பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுமா நியூக்ளியஸில். ஒரு ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டேஷ்னரி சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸ்டேஷ்னரி சர்க்குலர் ஆர்பிட்னா என்ன உங்களுக்கு ஆகுவாங்க, அந்த ஒரே ஒரு ஆர்பிட்ல மட்டும்தான் அந்த ஒரு எலக்ட்ரான் அதில் இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்ல மட்டும்தான் சுற்றும். இல்லை, ஸ்டேஷ்னரி சர்க்குலர் ஆர்பிட்னாலே ஒரு எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணாது. நம்ம எனர்ஜி அதில் வேஸ்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாகவே ஒரு நியூட்டன் ஃபோர்ஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம நார்மலாக யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் மோஷனில் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகாது, அது எனர்ஜி கன்சியூம் ஆகாது. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஷ்னரி சர்க்குலர் ஆர்பிட்டுங்கிறப்ப அந்த இடத்துல எந்த ஒரு எனர்ஜியும் வந்து ரேடியேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது அது என்ன ஆகாது, எனர்ஜி லூஸ் ஆகி திரும்பி அந்த நியூக்ளியஸ்குள்ளே அது விழாது. கரெக்டா? அதே மாதிரி இப்போ எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டில் இருக்குது, அந்த ஸ்டேஷனரி சர்க்குலர் ஆர்பிட் இருக்குது அப்படின்னா அதோட ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா L is equal to NH cut, integral multiply of H cutக்கு ஈக்குவலாக இருக்குமா. அதோட ஆங்குலர் மொமெண்டம் ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் இல்லை, சர்க்குலர் ஆர்பிட்க்கு மட்டும் சொல்லியிருக்காரு அவர். L is equal to NH cut. ஓகேவா? எல்லுன்னா நம்மளுக்கு என்னது, ஆங்குலர் மொமெண்டம் எப்படி சொல்லுவோம், MVRனு சொல்லுவோமா. MVR equal to NH cut. H cutனா H/2. H ஓட வேல்யூ என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, 6.626 into 10 power minus 34 ஜூல் per second. ஜூல் செகண்ட். ஓகேவா? இது அவர் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்டம் வந்து ரேடியேட் ஆகும் எப்போ அப்படின்னா அதோட ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிறப்ப மட்டும்தான் அது ரேடியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. புரியுதா?
ஹையர் ஸ்டேட்லேருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு கீழே வரும்போது எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும். அதுக்கு மட்டும்தான் அது வந்து எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அது ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அது என்ன பண்ணாது, எமிட் பண்ணாது, ஸ்பெண்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனர்ஜி. ஸோ அப்போ ஹெச் மியூ ஈக்குவல் டு இஎன் மைனஸ் இஎம் டிவைடட் பை ஹெச்னு சொல்லலாமா? டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி தானே, இப்படி சொல்லலாமா? ஆனால் பை ஹெச் ஏங்க போடுறோம்? இ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஹெச் மியூவா? ஹெச். அப்போ இந்த மியூ வச்சுக்கணும்னா இந்த ஹெச் கீழே வருமா? எனர்ஜி தானே உனக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகேப்பா. அடுத்த பேஜ் போகலாமா? இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து போர் ரேடியஸோட ஃபார்முலா. அது மாதிரி போர் வெலாசிட்டி, எனர்ஜி லெவல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் எப்படி வந்துச்சு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பார்த்தோம், கூலிம்பிக் ஃபோர்ஸ் பார்த்தோமா? E ஸ்கொயர் டிவைட் பை 4πε0 இன்ட்டு ஆர் ஸ்கொயரா ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம், என்ன ஃபோர்ஸ்க்கு வந்து ஈக்குவல், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா? இவன் நான் கேன்னு வச்சுக்கிறேன், கே இன்ட்டு இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆரா ஸ்கொயர். இதை நீ சால்வ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ஆறு விஇ எனர்ஜியோட ஃபார்முலா கிடைச்சிரும். இது நான் ஒரு பேஜில் போட்டிருக்கேன், வேணால் பார்த்துக்கோ. இப்போக்கி நம்ம அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போது அது மாதிரி ஆர்க் போட்டோன்னா இப்போது ஆர்என் ஈக்குவல் டு 0. ஹலோ, ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கா? இப்போ ஆர்என் இஸ் ஈக்குவல் டு 0.53 என் ஸ்கொயர் டிவைட் பை ஜெட் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங். இந்த நம்ம சால்வ் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஹெச் ஸ்கொயர் எப்சிலான் நாட்டு பை எம் இன்ட்டு இ ஸ்கொயர். ஓகேவா? இது போட்டோன்னா உனக்கு வந்து ஆர்எனோட வேல்யூ கிடச்சிரும். இன்ட்டு ஜெட் ஸ்கொயர் டிவைட் பை ஜெட், என் ஸ்கொயர் டிவைட் பை ஜெட் இருக்குல்ல, இது அப்படியே வந்துடும். இதை நீ போட்டோன்னா உனக்கு 0.53 கிடைக்கும். இது நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா ஹைட்ரஜனுக்கு பார்க்குறோம். ஸோ மாஸ் எல்லாமே ஹைட்ரஜனோட எடுத்துக்கலாம். ஓகேவா? என் வர இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், ஹைட்ரஜனுக்கு 1 வரும். ஓகேவா? ஆனால் நம்ம என் இங்கே போடல, சொல்கிறேன் நான். ஜெட்டுனாலும் ஒன்று தான், ஒரே ஒரு சார்ஜ், ஒரு எலக்ட்ரானும் ஒரு 1H1. ஓகேவா? அது மாதிரி வெலாசிட்டிக்கு அந்த மாதிரி தான் வரும். வெலாசிட்டிக்கு இந்த மாதிரி வரும் ஃபார்முலா. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு NH டிவைட் பை எம்ஆர்னு வரும். 2 ஃபார்முலா வரும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதணும்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? அது மாதிரி ஆருக்கு வரும். ஆர்க் சால்வ் ஆருக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சா? இதை தான் நாங்கள் மேலே போட்டிருக்கேன். இது பின்னாடி ஒரு டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன், நீ அதை பார்த்துக்கோ எதுக்கு எது வரும் அப்படிங்கிறத. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது மூணுமே இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஆருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா ரின்ஸு என் ஸ்கொயர் ஜெட்டு ரின்ஸு. ஓகேவா? இதுக்கு வந்து ஜெட் பை என் மட்டும் ஒரு வெலாசிட்டிக்கு. ஈனா அது அப்படியே வெலாசிட்டி வந்து ஸ்கொயரில் வரும். எல்லாத்துக்குமே ஜெட் பை என், ஆனால் ஆர்க்கு மட்டும் என் ஸ்கொயர் பை ஜெட், அதனால தான் ரின்ஸு. ஓகேவா? இது மீட்டர் பர் செகண்டு, இது எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ நீ வந்து வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தனா உனக்கு எந்த இடத்துலையும் எம் இருக்காது. கரெக்டா? நான் வெலாசிட்டியோட ஃபார்முலா இந்த இடத்துல எம் இல்லை. அப்போ வந்து வெலாசிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ். ஓகேவா? இப்போ எனர்ஜி ஃபார்முலா பார்த்தா இதான் எனர்ஜி ஃபார்முலா. அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். இது ஆர்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே இருக்கு பார். இதை
இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ், எது வந்து இண்டிபெண்டன்ட் மாஸ், இதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க கொஷின்ஸில். எந்த வந்து ஃபினாமினா ரைட்டு அப்படிங்கிறதுல வந்து டைரக்ட்லியா இன்டைரக்ட்லியா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நம்ம கரெக்டான ஆப்ஷனோ அதுவோ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கொச்சமிச்சன் இருக்கும், பார்த்துக்கோ கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அதோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு R0ன்னு கொடுத்துட்டாங்க கரெக்டாக. அதே மாதிரி வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஃபோர்த் எக்ஸைட்டட் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எதை மேலே வச்சுக்கணும்? எதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை மேலே வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக நம்மளுக்கோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ என்ன? என்னோட செகண்ட் எக்ஸைட்னா n வந்து 1. n செகண்ட் எக்ஸைட்னா 3. n 0 கிரவுண்ட் ஸ்டேட்டு. n 1 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. செகண்டுங்கிற கிரவுண்ட் ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, கிரவுண்ட் ஸ்டேட்டு, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. சாரி n 0ன்னு சொல்கிறேன் பாரு. n = 1னா கிரவுண்ட் ஸ்டேட்டு ஓகேவா. நம்ம n 1 l 0 அதானே பார்த்துருக்கோம். n 1னா l 0 கரெக்டா. அப்போது n 1ங்கிறது நம்மளுக்கு என்னது? கிரவுண்ட் ஸ்டேட்டு. n 2ங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. n 3ங்கிறது n 3ங்கிறது n 3 வந்து செகண்ட் எக்ஸைட்டட். அப்போ n 3யா? ரின்ஸ் ஃபார்முலா என்ன? ரின்ஸ் ஃபார்முலா 0.53 n²/z ஆம்ஸ்ட்ராங் பார்த்தோமா. அப்போ n-க்கு பதிலாக நம்ம 3 போட்டுக்கலாமா? 3² போட்டுக்கலாமா? அதே மாதிரி ஃபோர்த்து எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = 5 இதுக்கு போட்டுக்கலாமா? நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஃபோர்த்துக்கு. ஸோ 6 மேலே வச்சுக்கலாமா? 6 கீழே வச்சுக்கலாம். இப்படி போனால் நம்மளுக்கு இந்த மாதிரி வருமா? அதே மாதிரி தான் கீழே உள்ள ப்ராப்ளமும். இதை போட்டு பாரு, டவுட்னா என்கிட்ட கீழே இந்த மாதிரி வரும். இப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது why the energies are negative. ஏன் வந்து எனர்ஜிஸ் ஆர் நெகட்டிவ்? அப்போதான் வந்து அது பவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. பவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது ஒன்று. இன்னொன்று என்னது? அட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட எனர்ஜி எப்போனா ஆல்வேஸ் நெகட்டிவ் ஓகேவா. சப்போஸ் அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆர்பிட்டை விட்டு எலக்ட்ரான் வந்து வெளில வந்துட்டு இருக்கும். நெகட்டிவாக இருக்கிறதுனால வந்து அது ஆர்பிட்லேயே வந்து சுற்றி இருக்கு. இப்போ அடுத்தது வந்து வைரல் தீரம்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட டோட்டல் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஆஃபாக இருக்குமா. டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஆஃபாக இருக்குமா. புரியுதா? இந்த ரிலேஷன் படி கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இல்லை பாரு. இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை பாரு. ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாமா? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட பாதி தான் டோட்டல் எனர்ஜி. அது என்ன? மியூனா பொட்டன்ஷியல். மியூனா பொட்டன்ஷியல் எனர்ஜி, டீனா கைனடிக் எனர்ஜி. இப்போது நம்ம போர் மாடலில் வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காரு? சர்க்குலர் ஆர்பிட் தான் சொல்லியிருப்பாரு கரெக்டா. அவர் என்ன இது போர் மாடல் வந்து ஒன்லி எதுக்கு வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம் ஆர் 2 பாடி சிஸ்டம். சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம்னா என்ன? ஹைட்ரஜன் ஆட்டம். 2 பாடி சிஸ்டம்னா ஒரு நியூக்ளியஸும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கிறது. ஒரு நியூக்ளியஸும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கிறது. 2 பாடி சிஸ்டம். இதுதான் 2 பாடி சிஸ்டம். சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம்னால ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறது ஓகேவா. சிங்கிள் எலக்ட்ரான்னு சொல்லலாம், 2 பாடி சிஸ்டம்னு சொல்லலாம் கரெக்டா. எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லலை, எலிப்டிக்கல் ஆர்பிட் பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. சர்க்குலர் ஆர்பிட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறதுனால இது வேலிட் ஃபார் த சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம் ஓகேவா. நம்மளுக்கு எனர்ஜி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க.
எனர்ஜி லெவல்ஸ் வந்து அதிகம், அதாவது அந்த என் வந்து இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி லெவல்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுதா? 13 இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? மேலே போக போக நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. மைனஸ் 13.6. இங்கே என்ன இருக்கும்? 3.4. ஓகேவா? இது எனர்ஜி ஃபார்முலா. இது ஹைட்ரஜனுக்கு வந்து எனர்ஜியோட அந்த ஸ்டேட்டு N1க்கு வந்து நம்மளுக்கு என்ன அது? மைனஸ் 13.6. N2ன்னு போட எனர்ஜி ஃபார்முலா சொல்லுடா. எனர்ஜி ஃபார்முலா சொல்லு. என்னது எனர்ஜி ஃபார்முலா? மைனஸ் 13.6. ஓகேவா? N ஸ்கொயர். N ஸ்கொயரா Z ஸ்கொயரா? Z ஸ்கொயர் பை N. Z ஸ்கொயர் பை N ஸ்கொயர். N ஸ்கொயர். இப்போ இங்கே N 1ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு தெரியும் Z வந்து என்னது ஹைட்ரஜனுக்கு? Z வந்து என்னது? 1. அதான் 1 போட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுங்கிறதுனால 1. செகண்ட் ஸ்டேட்னா 4. 13 டிவைட் பை 4 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 13 டிவைட் பை 4 அக்கா. அது அங்கே போட்டிருக்கீங்க 0.05. 3.4. N இல்லை, N ஸ்கொயரில். அதே மாதிரி 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர்னா 16. எல்லாத்தையும் டிவைட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம் பார்க்கலாமா? இப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த எனர்ஜி சீரீஸ் என்ன நம்மளுக்கு? ஒரு பர்டிகுலர் எனர்ஜி சீரீஸ் இருக்கும்ல. லைமன், பால்மர், பாஸ்டன், பியூஃபன், பார்க்கெட்டா? இப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு கோட் சொல்லியிருக்கேன். LBP ஸ்கொயர். BP ஹோல் ஸ்கொயர். BP ஹோல் ஸ்கொயர். L அப்படிங்கிறது என்னது? லைமன். ஓகேவா? பிபிங்கிறதுனா பால்மர், பாஸ்டனா? திரும்பியும் வந்து பியில் தான் ஆரம்பிக்கும். பார்க்கெட், பியூஃபண்ட். LBP ஸ்கொயர். வந்து பால்மர், பாஸ்டன், திரும்பியும் வந்து பார்க்கெட், பியூஃபண்ட். ஓகேவா? இது ஒன்றுமே இல்லை. நம்மளோட ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை வந்து நம்மளுக்கு எப்போயுமே 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபைனல் ஸ்டேட் வந்து இன்ஃபினிட்டி எதனாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? லைமன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து 2 ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா எந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கடைசியாக அது திரும்பி வர்றது, அந்த கிரவுண்ட் ஸ்டேட் வந்து அட்டன் பண்ணதில்ல, அது வந்து 1 இருந்துச்சுன்னா லைமன். 2 இருந்துச்சுன்னா பால்மர். அதே மாதிரி ஒன்றுனா. ஓகேவா? நம்ம எனர்ஜி ஃபார்முலா என்ன போடுவோம்? மைனஸ் 13.6. ஓகேவா? இங்கே என்ன போடுவோம்? நம்மளுக்கு Z தெரியும், அதனால நமக்கு இங்கே என்ன போடலாம்? 1/N ஸ்கொயர் மைனஸ் 1/NF ஸ்கொயர்னு போடலாமா? ஃபைனல். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃபைனலாக வரதா வந்து 1. ஃபஸ்ட்டு வந்து 1. அது எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் நம்மளுக்கு 1 கிட்ட வரணும். ஓகேவா? அப்போதான் அது வந்து ஒரு ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணுதுல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து யூவியா, விசிபிளா, இன்ஃப்ராரெட்டா, நியர் இன்ஃப்ராரெட்டா, ஃபேர் இன்ஃப்ராரெட்டா நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு லைமனுக்கு வந்துச்சு அப்படின்னா அது யூவி வந்து எமிட் பண்ணும். பால்மர்னா யூவி வந்து எமிட் பண்ணும். பால்மர்க்கு வந்துச்சுன்னா விசிபிள். ஓகேவா? பாஸ்டனுக்கு வந்து நியர் ஐஆர். பார்க்கெட்டுக்கு வந்து ஐஆர். பியூஃபண்டுக்கு வந்து ஃபேர் ஐஆர். அப்படியே யூவி, விசிபிள், நியர் ஐஆர், ஐஆர், ஃபேர் ஐஆர். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் லைமன்னா யூவி, யூவி. பால்மர்னா பால் விசிபிள். வந்து பாஸ்டர்னா நியர் ஐஆர். பார்க்கெட்னா ஐஆர். பியூஃபன்னா ஃபேர் ஐஆர். இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரி, அந்த ஃபார்மில் பார்க்கலாமா? ஆங்காப்பா. இங்கே பாருங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. லைமனுக்கு வந்து இந்த மாதிரி வருதா? ஏன்னா 1 டிவைடட் பை n ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் n2 ஸ்கொயரா? இந்த n2 வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். 3, 4, 5, 6 இன்ஃபினிட்டி அப் டு இன்ஃபினிட்டி வரை இருக்கலாம். n1 வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? லைமனுக்கு 1 தான் இருக்கணும். கரெக்டா? அதே மாதிரி இங்கே அதனால் 1 டிவைடட் பை 1. ஓகேவா? n ஸ்கொயர் 1நாலும் 1 தானே? அப்போ 1 மைனஸ் 1 டிவைட் பை n ஸ்கொயர். ஓகேவா? இப்போ வந்து பால்மர் அப்படின்னா 4, 2 ஸ்கொயர் 4. அதே மாதிரி பேஷன் அது மாதிரி எல்லாத்துக்குமே வரும். இது புரியுதா? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு இந்த டேபிளேஷன். லைமன்னா 1, அது எது எமிட் பண்ணும் அப்படிங்கிறதையும். இதான் வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. இப்போது இந்த ப்ராப்ளம் பாரு. ஒரு எக்ஸைட் ஸ்டேட் ஆஃப் த Ca ஆட்டம் இருக்குது, கால்சியம் ஆட்டம். அதுக்கு வந்து ஒரு ஈஸ்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டாங்க. ஏதோ வந்து ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதோட ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ் வந்து டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமுக்கு வந்து என்னவோ அதை நம்ம சொல்லணும். இதோட ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸை வந்து அவங்க ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? ஆர்பிட்டல், ஸ்பின்னு, டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் படிச்சிருக்கோமா? ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? எல். எல். இப்போ இதில் நீ எப்படி எல் ஃபைன் பண்ணுவ? இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை, கேட்டதே. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, நான் சொல்லித்தரேன் நான். இதில் எது அன்பேர்டு உனக்கு? இங்கே வந்து 3p5 அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 4s2. ஓகேவா? 3d1. ஓகேவா? இதில் வந்து எது வந்து உனக்கு அன்பேர்டாக தெரியுது? இது ஒன்று தெரியுது, இது ஒன்று தெரியுதா? இது ரெண்டும் தெரியுதா? புரியல. டி வந்து 5 பாக்ஸ். 5. பீனா 3. அப்படியே அந்த ஆட் நம்பர் சீக்வன்ஸ் சொல்லிக்கோ. 1, 3, 5, 7 அப்படி போயிட்டுருக்கோம். எனக்கு அந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் அப்புறமா சொல்லி தாங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வரேன் நான் இந்த முன்னாடி போட்டிருக்கேன், இது வரேன். இது வந்து நம்ம நியூக்ளியஸ்க்கு போட்ட மாதிரி கிடையாது. நியூக்ளியஸ்க்கு நீ எப்படி போடுவேன்? தனித்தனியாக போடுவேன். புரோட்டானுக்கு தனியாக போடுவேன், நியூட்ரானுக்கு தனியாக போடுவேன். அது வந்து ஷெல் மாடலில் வரும். கரெக்டாக? அது நீங்கள் மெமரி தான் அதை மெமரி தான் பண்ணவே முடியும். இதுக்குன்னா நம்ம வந்து அபூஃப் பிரின்சிபல் யூஸ் பண்ணி போடலாம். இந்த நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கோ. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்கணும், அப்புறம் 2, அப்படியே 3 ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டு எழுதிட்டுரு. இந்த மாதிரி எழுதிட்டுரு. இது அப் டு நீ எது வேணாலும் எழுதிக்கலாம். 10, 12 எது வேணாலும் எழுதிக்கலாம். உனக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துரு, மோஸ்ட்லி இது கொடுத்துருவாங்க. இது கொடுக்காத பத்துச்சுக்கு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இது மோஸ்ட்லி கொஷின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம எழுதிக்கணும். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். 6 போட்டோன்னா வச்சுக்கோங்க, எது வரை வரும்? SPDFGH வரை வருமா? எதுக்கா 6? இப்போ நீ 6 போட்டேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 போட்டிருக்கல,
இப்போ நீ 6 போட்டேன்னா 6S 6S 6P 6D 6F 6G அப்புறம் என்ன வரும் 6H. ஓகே. அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணி எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஆனால் அந்த அளவுலாம் தேவைப்படாது, இதுவே நிறையா வரும். இப்போ இதை வச்சு எப்படிக்கா அதை ஃபில் பண்ணணும்? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீ இதை வச்சு நான் ஏரோ மார்க் போட்டுக்கணும் சைட் ஸ்லாண்டிங்காக. இப்போ 1Sஆ அடுத்தது வந்து இப்படி தான் வரும். அடுத்தது வந்து 2S முடிஞ்சதுக்கப்புறம் எதில் நீ எழுதுவ அப்படின்னா 2P3Sன்னு எழுதுவேன். புரியுதா? 2S முடிஞ்சதுக்கப்புறம் 2P3Sன்னு எழுதுவேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி எழுதுவேன்னா இந்த மாதிரி 3P4S திரும்ப 3D4P5S இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் எழுதணும். புரியுதா? நீ ஏரோ மார்க் போட்டு கிராஸ் செக் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதணும் கிராஸாக. எந்த லைன் வருதோ அதை அப்படியே எழுதிக்கணும். அது பார்க்கலாமா? இதை வச்சு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்ல வந்து ஒன்று ஃபில் பண்ண முடியும். அதுவா? ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. N1ன்னு சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு செகண்ட் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு ஆர்பிட்டு செகண்ட் ஆர்பிட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுங்கிறது இந்த 1 இந்த 2எல்லாம். ஓகேவா? எஸ்ஸுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு பாக்ஸில் 2 ஃபில் பண்ணணும். எஸ்ஸுக்கு 2. பிக்கு வந்து 3 பாக்ஸ்னால் எத்தனை ஃபில் பண்ணுவேன்? 6 ஃபில் பண்ணலாம். டிக்கு வந்து 5 10 அந்த மாதிரி ஒன்று ஒன்றா. ஓகேவா? டிக்கு வந்து 5 ஆக்கா? 5 இப்படி ஃபில் பண்ணுவியா? எஃப் வந்து இப்படி ஃபில் பண்ணுவல்ல ஒரு பாக்ஸில், அதான். அது பார்ப்போமா? இதெல்லாம் நிறைய ஃபார்முலாவாக இருக்கும், ஆனால் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூக்ளியரோட இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ SPDFன்னு இருக்கா? இப்போ S 3P5 ஓகேவா, 4S2 3D1. இப்போ இது ரெண்டும் அன்பேர்டாக இருக்குது. கரெக்டா? பியோட எல் என்ன? நம்மளுக்கு ஆர்பிட்டல் தான் கேட்டிருக்காங்க. பியோட எல் என்ன? எல் ஈக்குவல் டு தெரியல. நம்ம எல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எஸ்ஸா? SPDF 0னா எஸ். எல் ஈக்குவல் டு 1னா பியா? அப்போ இதுக்கு வந்து பிக்கு வந்து என்னது 1. இதுக்கு டிக்கு வந்து அப்போ என்ன? SPDF. டிக்கு வந்து என்னது 2. வந்து 2. நீ வந்து பாசிபிள் லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? L1 மைனஸ் L2ன்னு கண்டுபிடிப்போமா? அப் டு L1 ப்ளஸ் L2ன்னு சொல்லுவோமா? இது வந்து அந்த எனர்ஜி லெவல்ஸ் கண்டுபிடிப்போம்ல. எனர்ஜி லெவல்ஸ் பாசிபிள் எனர்ஜி லெவல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம்ல நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். ஞாபகம் இருக்கா? ஹலோ. அது மாதிரி நீ படிக்க அது பார்க்கலாம். நான் அது ஒரு நாள் ஒன் ஷார்ட் ரிவிஷன் போட்டுறேன். நான் அவங்களுக்குலாம் முடிச்சிட்டேன், நீ மட்டும் இல்லை. ஒரு நாள் போட்டுடலாம் அதுவும். ஓகேவா? இப்போ என்னென்னா நம்ம போடுறதை நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் டெய்லி இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்துடும். இப்போ அந்த SPD நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? L ஈக்குவல் டு 1. என்னது 2வா? 1 மைனஸ் 2 என்னது நம்மளுக்கு? 1 மைனஸ் 2 என்னடா?
1 -1 ஆ இது மாடுலஸ்ல ஒரே நிமிஷம் போடுறோம். இது மாடுலஸ் போடுறோம். இது இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா இது. இது வந்து P கோட் D கோட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகேக்கா. எது வந்து அன்பேர்டோ அதுக்கு நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடி ஆ ஆ அப்போ L1 மைனஸ் L2 மாடுலஸ் 2 L1 ப்ளஸ் L2வா? இப்போ நம்ம எதுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 1லேருந்து 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 என்னது 3 கரெக்டா? 3 இப்போ 1 2 3 என்ன சொல்லுவ? நம்மளுக்கு L வந்து 1 2 3 கிடச்சிருக்கு. L வந்து 1 2 3 கிடச்சிருக்கு. அப்போ 1க்கு என்ன சொல்லுவ? L ஈக்குவல் டு 1னா என்னது பியா? L = 1 P. இது வந்து என்ன சொல்லுவ? D. D. இது F. F. அப்போ நம்ம இந்த பி ஆப்ஷன் பி போடலாமா? PDF. நீங்கள் கொடுத்துருக்க அந்த வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸோட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதான் ஆன்சர்னு அவங்க சொல்லலை, புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்துருக்க ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸை வந்து சொல்லுங்கள். எந்த டேர்ம்ஸில் அப்படின்னா டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்க்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னால நம்ம இப்படி தானே போடுவோம், L1 மைனஸ் L2 2 L1 ப்ளஸ் L2 அப்படி தானே போடுவோம். இதே வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னா எப்படி போடுவோம்? L மைனஸ் எஸ் 2 L ப்ளஸ் எஸ்ன்னு போடுவோமா? அவங்க அதான் இப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணி உங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மூலமாக ஃபைண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சப்போஸ் வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் என்னக்கா பண்ணுறது? ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டால் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் போடணும். அது எப்படி ஒன்று? அதுவும் ஃபர்தராக வரும். அது வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து ஸ்பின் எதுக்கு இருக்குன்னு அதுக்கு வந்து நம்ம பார்க்கணும். ஸ்பின்னுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி பார்ப்போம்னா எம்எல் வந்து பார்ப்போம், எம்எஸ் பார்ப்போம், சமேஷன் ஆஃப் எம்எஸ்ன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு வந்து எஸ்பிடிஎஃப் சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம எல்லுக்கு தானே நீ சொல்லுவ எஸ்பிடிஎஃப். அப்போ அதுதான் சொல்ல முடியும். எஸ்ஸுக்கு வந்து எப்படி பார்ப்போன்னா எஸ்ஸுக்கும் சொல்லலாம். எஸ்ஸுக்கு எப்படி பார்ப்போன்னா இப்போ நீ வந்து இப்போ டி இருக்குல்ல, பி மட்டும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோவேன். பிக்கு வந்து எப்படி பார்ப்ப? ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ பியில் வந்து 5 தான் இருக்குது. ஓகேவா? இங்கே இப்போ வந்து 5 இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே 3 போயிடுச்சு, 2 எதுலையாச்சும் போடணும். போட்டாச்சா? அப்போ இங்கே இதுக்கு மட்டும்தான் உனக்கு வந்து வருது, இதுக்கெலாம் என்னது உனக்கு 0. கரெக்டா? அப்போ நீ இதை மட்டும்தான் எடுத்துப்ப. இதே நீ எப்படி எடுத்துப்ப? S = 1 அவ்வளோதான் வரும் உனக்கு. S = 1 அப்போ என்ன பண்ணுவ? அதை பின்னு சொல்வியா? இப்போ இதுக்கு பார்த்தோன்னா S = 0. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? எஸ்ன்னு சொல்லுவோமா? PS வந்துருச்சு. ஓகேவா? இப்போ டிக்கு பார்க்குறோம். டிக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டியில் வந்து 1 தான் இருக்குது. டிக்கு வந்து எத்தனை பாக்ஸு? டிக்கு வந்து எத்தனை பாக்ஸுடா? 5 பாக்ஸு. அப்போ 1 தான் இருக்குது. கரெக்டா? இப்போ நீ என்ன பண்ணுவ? எஸ்ஸுக்கு இங்கே என்ன சொல்லுவ? S = 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? PSP கிடச்சிருக்கா? P²Sன்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி சொல்லலாம். புரியுதா? இதை வந்து இப்படி சொல்லுவாங்க எஸ்ஸுக்கு போட்டோம்னா. அதே மாதிரி ஜேக்கு வந்து எப்படி போட்டோம்னா நீ L மைனஸ் எஸ் 2 L ப்ளஸ் எஸ் போட்டோம்னா ஜேக்கு. இதெல்லாம் நம்ம 12th பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? P²Sன்னு கொடுத்துருப்பானே, P²S இது மாதிரிலாம் நம்ம கொடுத்துருப்பானே ஆப்ஷனில், கெமிஸ்ட்ரியில். இப்போ இதை எப்படி போடுறாங்க அப்படின்னு, பின்னு கொடுத்தா எல் வச்சு போடு, எஸ்ன்னு கொடுத்தா எஸ் வச்சு போடு, ஜேன்னு கொடுத்தா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி போடு, அவ்வளோதான். இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நொட்டேஷன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா?
அடுத்தது பார்க்கலாமா? கீழே ஒன்றும் கிடையாது, சும்மா தியரி தான். நம்ம க்யூவை வந்து -ஈன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. க்யூ வந்து -ஈன்னு சொல்லுவோம், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், எலக்ட்ரான் பாண்ட் வித் இன்டர்செனிக் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் அது வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானுக்கு வந்து என்ன இருக்குது, ஸ்பின் இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ண தேவையில்ல எலக்ட்ரானுக்கு வந்து, நீ அது ஸ்பின் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அது என்ன இருக்குது, எலக்ட்ரான் வந்து பாண்ட் வித் இன்டர்செனிக் ப்ராப்பர்ட்டி. அது பாண்ட் வித் இன்டர்செனிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்க தேவையில்ல. நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகும், ஏதாச்சும் ஷிஃப்ட்டு டைபோல் ஷிஃப்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்படுமே தவிர, அது ஆல்ரெடி எலக்ட்ரான் வந்து அங்கே என்ன ஆகிட்டு இருக்குது, ஸ்பின் ஆகிட்டு தான் இருக்குது. கரெக்டாக? இது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் வந்து பாண்ட் வித் இன்டர்செனிக் ப்ராப்பர்ட்டி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாரு, அந்த ப்ராப்ளமை இங்கே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் பார். கன்ஃபியூஸ் ஆகாத. நடுவில் வந்து நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, சும்மா இப்போது அந்த ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம எப்படி நடுவில் வந்து கான்செப்ட் சொல்லியிருப்பாங்கள்ல, அது மாதிரி அது குவாண்டம் நம்பர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நடுவில் வந்து அந்த குவாண்டம் நம்பர் தான் இருக்கும். இந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசிமெட்ரல் குவாண்டம் நம்பர்னா எல். ஓகேவா? ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பராக என்னவா சொல்லலாம், அசிமெட்ரல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். புரியுதா? ஆர்பிட்டல் வந்து அசிமெட்ரல் குவாண்டம். இது என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்லுங்கிறது ஆர்பிட்டல் இல்லைனா அசிமெட்ரல். ஓகேவா? இது வந்து n = 1னா l = 0ன்னு சொன்னேன்னா, எஸ் ஆர்பிட்டல் மட்டும். அதுக்கு வந்து mlோட வேல்யூ என்ன இருக்கும், 0 இருக்கும். 2ங்கிறப்ப 0 1, எஸ்ஸுக்கு வந்து 0. புரியல. n = 2னா 2 இருக்கும், அது ஃபஸ்ட்டு செகண்டு. ஓகேவா? L 0வா இருக்கலாம் இல்ல 1ஆவும் இருக்கலாம். 3ங்கிறப்போ 0 1 2. 0 1 2 2னா D. அதோட ml வேல்யூ என்ன, ml வேல்யூ என்னன்னு போட்டிருக்காங்க. இப்போ நீ இதை சால்வ் பண்ணி போகலாம். mlோட ஃபார்முலா என்ன, 0 - 2l + 1. 2l + 1. இப்போ l 0ன்னு போட்டோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1, ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டா? இப்போ l வந்து 1ன்னு போட்டேன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், l 1ன்னு போட்டேன்னா 3யா? அப்போ 3 வந்து 3னா எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3ன்னு போடக்கூடாது, 3 பாசிபிள் அந்த வேல்யூஸ். ஓகேவா? அப்போ -1 0 1. ஓகேவா? அதே மாதிரி l = 2ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 2 4 + 1 5. ஸோ -2 -1 0 1 2. ஓகேவா? இப்போ அதே மாதிரி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அதே தான், அந்த mlோடது என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஸ்பின்னு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபெர்மியான்னா ஹாஃப் இன்டிஜர் ஸ்பின், போசான்ஸ்னால் இன்டெக்ரல் ஸ்பின். நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரானுக்கு எப்பயுமே என்னது ஆல்வேஸ் ஹாஃப் ஸ்பின். 1/2க்கு மேலே இருக்காது. கரெக்ட் தானே? 1 + 1/2 இருக்கும், இல்லைனா -1/2 இருக்கும். இது 2 தான் இருக்கும். இப்படி தானே நம்மளுக்கு இருக்கும் எலக்ட்ரான் ப்ரோட்டான் அந்த நியூட்ரானுக்கெல்லாம். ஸோ அதனால் இது 1/2 இருக்கும். ஓகேவா? ஃபெர்மியானுக்கு வந்து ஹாஃப் இன்டிஜர் ஸ்பின், போசான்ஸ்க்கு வந்து என்னது இன்டெக்ரல் ஸ்பின். அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், 2s + 1. ஓகேவா? பாசிபிள் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்னா 2l + 1, ஸ்பின் மேக்னெட்னா 2s + 1. 2s + 1. அவ்வளோதான். இது வந்து பார்த்துக்கோ. இல்லை என்னது இது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கக்கா. அது
எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், அது இனிமேட்டு தான் வரும். இதுவே ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நொட்டேஷன் அப்படின்னா 2s+1 L × J, L/J, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நொட்டேஷன். நம்ம இதில் நியூக்ளியஸில் பார்த்தோம்ல, ஹவு டு ரெப்ரசன்ட் நியூக்ளியர் அப்படின்னா நமக்கு என்ன பார்ப்போம், எக்ஸு, இங்கே வந்து ஜெட்டு பவர் ஏன்னு பார்ப்போம்ல. ஹவ் வி ரெப்ரசன்ட் ஆட்டம்னா அந்த மாதிரி பார்ப்போமா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். இது வந்து என்ன அப்படின்னா, இது இது ஒன்றும் கிடையாது. நம்ம SPD பார்க்குறோம்ல, SPDF பார்க்குறோம்ல, அதை வந்து நம்ம எப்படி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நொட்டேஷன் நீ சொன்னல, அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா 2s+1 LJ, ஓகேவா, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பார்ப்போமா நம்ம. இதை வச்சு நான் ப்ராப்ளம் சொல்லித்தரேன். இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இப்போது நான் 3p இங்கே வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. சும்மா நான் சொல்கிறேன் நான். இப்போ இது வந்து 2s+1னா 2s+1 = 3யா. ஹலோ, அப்போது நம்ம இதுலேருந்து 3s கண்டுபிடிக்கலாமா. S கண்டுபிடிச்சா இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இதோட ஈக்குவல் பண்ணி எழுதலாமா. 3 எப்படிக்கா, எங்கேருந்து எடுத்தீங்க? நீ பாரு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3p5, ஓகேவா, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ இதில் நான் S கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எப்படி பண்ணி எழுதலாம், 2s+1 = 3ன்னு சொல்லலாமா. அதில் S வேணும்னா 1. S1. Lனா Lனாலும் 1 தான். 1. J வந்து 2. J வந்து 5. நீ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாத, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். J வந்து நீங்கள் என்னன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து J. ப்ளஸ் பண்ணாலும் உனக்கு அதான் வரும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே என்ன இருக்கோ அதான் உனக்கு J. புரியுதா. இப்போது ஹன்ஸ் ரூல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹன்ஸ் ரூல் வந்து அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், அபூ பிரின்சிபல் வச்சு நம்ம எது பார்ப்போம், அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா. இது வந்து ஹன்ஸ் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்பிட்டல் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லோயர் ஜே வேல்யூ வந்து லோ எனர்ஜி கொடுக்குமா. லோயர் ஜே வேல்யூ லோ எனர்ஜி. லோயர் ஜே வேல்யூ வில் ஹேவ் த லோ எனர்ஜி. லோ எனர்ஜினா நம்மளுக்கு என்ன தெரியும். இதே மாதிரி இதே வந்து நியூக்ளியர்ல பார்க்கும்போது லோயர் எனர்ஜி வேல்யூ வந்து ஹை எனர்ஜி கொடுக்கும் தானக்கா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல. அதுல ஜேவே வராதே, அதுல எப்படி ஜே வரும். இப்போ வந்து லோயர் ஜே வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா லோ எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ மோர் தென் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னுச்சுன்னா ஹையர் ஜே வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லோ எனர்ஜி சொல்லுமா. ரெண்டுத்துக்குமே லோ எனர்ஜி மட்டும்தான். புரியுதா. ஹாஃப் ஃபீல்டை விட லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா எந்த ஜே வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும், லோ எனர்ஜி கொடுக்கும். லோ எனர்ஜினா நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ், ஓகேவா. எதுக்கு லோவர் ஜே வேல்யூ இருக்கோ அதுக்கு தானே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். எனர்ஜி லோவாக இருக்கிறதுக்கு தானே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதானே அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கும், சர்க்கிள் ஆர்பிட் சொல்லும். ஓகே ஓகே. அதான் இங்கே சொல்கிறாங்க ஹன்ஸ் ரூலில். அதே மாதிரி ஹையர் ஜே வேல்யூ இருக்குல்ல, மோர் தென் ஹாஃப் ஃபீல்டில் ஹையர் ஜே வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்லும், என்ன கொடுக்கும், லோ எனர்ஜி கொடுக்கும். லோ எனர்ஜி கொடுக்கும், ஓகேவா. மோர் தென் ஹாஃப் ஃபீல்டு அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ், இப்போ டிக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எத்தனை பாக்ஸ் இருக்குது, 5 பாக்ஸ் இருக்கா. அதோட பார்ஷியல் ஃபீல்டு நம்மளுக்கு என்னது 5வா.
டோட்டல் வந்து 10, பார்ஷியல் வந்து நம்மளுக்கு என்னது 5. இப்போ 5க்கு எபோவாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், மோர் தென் ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லுவோமா? 6னா மோர் தென் ஹாஃப் ஃபில்டு தானே? மோர் தென் ஹாஃப் ஃபில்டுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன சொல்லும்? மோர் தென் ஹாஃப் ஃபில்டுனா ஹையர் ஜே வேல்யூ நம்மளுக்கு என்னது, லோ எனர்ஜி. லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டுனா லோயர் ஜே வேல்யூ என்ன நம்மளுக்கு லோ எனர்ஜி. ஓகேவா? ரெண்டுமே லோ எனர்ஜி தான் சொல்லுது. மோர் தென்னா ஹையர் ஜே வேல்யூ, லெஸ் தென்னா லோயர் ஜே வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகேவா? இப்போ பாரு, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஆட்டம் கொடுத்துட்டாங்க. அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் சிம்பிள் ஃபார் த எலக்ட்ரானிக் கிரவுண்ட் ஸ்டேட்னு கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட் ஸ்டேட்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? கிரவுண்ட் ஸ்டேட்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? லோ எனர்ஜியா? அதோட எலக்ட்ரானிக் கிரவுண்ட் ஸ்டேட் வந்து நம்ம கேட்குறாங்க. நம்மளுக்கு லோ எனர்ஜி வந்து கிடைக்கணும். எதோட வேல்யூ வந்து லோ எனர்ஜியாக இருக்கணும்? ஜேவோட வேல்யூ. ஒன்று என்ன இருக்கணும், மோர் தென் ஹாஃப் ஃபில்டு, இல்லைனா லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். நம்ம அதை சால்வ் பண்ணி கேட்கலாம். இப்போ வந்து ஆக்சிஜனுக்கு வந்து என்ன பார்ப்போம்? ஆக்சிஜனுக்கு மொத்தம் எத்தனை இருக்கும்? மாஸ் நம்பர். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த டோட்டல் நம்பர் மாஸ் நம்பர் தான். இப்போது நம்மளுக்கு இதில் வந்து நம்ம 8க்கு போட்டோம் அப்படின்னா 1s2 2s2 2p4. இப்போ வந்து நம்மளுக்கு எது வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குது, எது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது? கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து எஸ்ஸுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கா? மேலே வந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, எஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ மேலே வந்து நான் 2ன்னு சொன்னேன்ல, எஸ்ஸுக்கு வந்து 2 இருக்குது. 2s + 1 2. ஓகேவா? சால்வ் பண்ணி பாரு, என்ன வருது உனக்கு? s + 1 தானக்கா? ம் 1/2. 1/2 வருது. இப்போ 2p4க்கு 4. 4க்கு என்ன வருது? எஸ் கண்டுபிடிக்கணுமாக்கா? 3/2. 3/2. இப்போ நீ ஃபில் பண்ணி போடு. ஃபில் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ நம்மளுக்கு பீக் மட்டும் தானே போட போகிறோம். ஆமாக்கா. பீக் போட்டோன்னா 4. ஓகேவா? மட்டும் அந்த ஃபில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. 1 இங்கே 1 நம்மளுக்கு வந்து 4 இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். எத்தனை பாக்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்படி ஃபில் பண்ணணும். இங்கே 2 போட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. இப்போ இதில் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோவேன், இந்த பாக்ஸ்லேயே போடக்கூடாது. இது மாதிரி பிரித்து போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பீக் மட்டும் ஃபில் பண்ணணும். ஆமாம் தானே? ஆமாம், பீக் மட்டும் ஃபில் பண்ணணும். ஏன்னா இங்கே S2 வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. இதுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன 4 இருக்குது. ஸோ அப்போ நம்ம 4 இங்கே 3 போட்டாச்சா? அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 இருக்குது. அப்போ இங்கே போட்டுக்கலாமா? இது வந்து மோர் தென் ஹாஃப் ஃபில்டா, லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டா? மோர் தென் ஹாஃப் ஃபில்டா? பீக்கு வந்து நம்மளுக்கு என்ன, டோட்டலாக 6. அப்போ பார்ஷியல் ஹாஃப் ஃபில்ட்னா 3. கரெக்டா?
இப்போ 2 இருந்துச்சுன்னா ஆமா அது ஒன்று என்னது? வந்து 2 இப்போ இருக்கு இன்கேஸ் அதனால மோர் இப்போ இன்கேஸ் 2 இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு. லெஸ் தென் இப்போ இது மோர் தென் ஹாஃப் ஃபில்டா? இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து எஸ் கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும் ஜேக்கு போடுறதுக்கு. இது ஒரே இப்போ 1 2 3 ஃபில் பண்ணிட்டோம், 4th ஒன்று ஃபில் பண்ணிட்டோம், மொத்தம் 4ல வந்து ஓகே எல்லாமே ஃபில் ஆயிட்டு இருக்கு, அதனால மோர் தென் ஆஃப் ஃபில்டு. 3 இப்போ 3 பாக்ஸ்லயும் ஒண்ணே ஒரு ஸ்பின் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பார்ஷியலி ஆஃப் ஃபில்டு, லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு. 3 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு, 3 விட அதிகமாக போச்சுன்னா பார்ஷியலி ஹாஃப், அதாவது மோர் தென் ஹாஃப் ஃபில்டு. பி பொறுத்த அளவுக்கு இன்கேஸ் வந்து நம்மளுக்கு டி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்து வரும்? டினா 5க்கு மேலே இருந்தால் மோர் தென்னு, 5 கீழே இருந்தால் லெஸ் தென்னு. புரியுதா? அதோட பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கணும். புரியுதுக்கா. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து போட போகிறோம். இதுக்கு நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து எம்எல் வந்து கண்டுபிடிக்கணும். எம்எல் எப்படி கண்டுபிடிப்போம்? 2l+. இங்கே வந்து நம்மளுக்கு எல் என்ன? ஆர்பிட்டல் பி. கரெக்டா? பிங்கிறப்ப நம்மளுக்கு எல் என்ன? 1. ஆமாம் எல் வந்து 1. 2l+1 என்ன அது? 3யா? 2l+1 3. அப்போ 3 ஸ்டேட்னா நம்மளுக்கு என்னது? -1 0 +1. இப்படி போட்டோம்னா 1 0 -1 இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போடணுமா? பீன்றதுனால எல்லோட வேல்யூ 1. இப்போ வந்து 2l+1 = 1ன்னு போடணும். இங்கே 1, இங்கே 0, இங்கே -1 போடுவோமா? 3 வந்திருக்கு, அதாவது 3l இருக்குது. ஸோ ஒரு ஒன்று வந்து 1 இருந்துச்சுன்னா ஒன்று -1 இருக்கணும். அப்போ நடுவில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். கரெக்டா? ஒரே நிமிஷம். 3 நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிச்சோம்? 2l+1. எல் வந்து பி. எல் வந்து பியோட வேல்யூ 1, ஸோ 3. ஓகேவா? அப்போ எம்எல் வந்து என்னது நம்மளுக்கு? 1 0 -1. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இதில் எத்தனை 2 இருக்கா? 2 இருக்குது. 2 × 1 ஓகேவா? ப்ளஸ்ஸு 1 × 0, இங்கே 0 இருக்கா? அதனால் அதே மாதிரி -1 × 1 இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? சமேஷன் ஆஃப் எம்எல், எல் = சமேஷன் ஆஃப் எம்எல்லாம் இந்த மாதிரி எழுதணும். 2 × 1 + 0 × 1 -1 × 1. ஓகேவா? எழுதணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஏரோட வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போது ஸ்பின்னுக்கு போக்குற அப்படின்னா சமேஷன் ஆஃப் எம்எஸ்க்கு எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இங்கே ரெண்டுமே இருக்குது. அப்போது 1/2 - 1/2 0 ஆயிடுச்சு. கரெக்டா? 1/2 -1/2 வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே 1 1 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி எழுதிக்கலாமா? 0 + 1/2 + 1/2 எழுதிக்கலாமா? போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இப்போது நம்ம ஜேக்கு என்ன பார்ப்போம்? L - S 2 மாடுலஸ் ஆஃப் L + Sன்னு பார்ப்போமா? நீ மாடுலஸ் போட்டுக்கோ. அப்போ நம்மளுக்கு என்ன பார்ப்போம்? 1 - 1 0. கரெக்டா? 2 1 + 2. ஓகேவா? அப்போ 0 to 2. 0 ஜேக்கு எத்தனை வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு? 0 1 2. கரெக்டா? இப்போது நம்ம எதுக்கு வந்து நம்ம எடுத்துப்போம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தாச்சு? இது என்ன ஹாஃப் ஃபீல்டு? பியில் வந்து என்ன ஹாஃப் ஃபீல்டு? மோர் தென் ஹாஃப் ஃபீல்டா? மோர் தென் ஹாஃப் ஃபீல்டுனா எதோட வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கணும்? ஹையான ஜே வேல்யூவா? ஏன்னா அது தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? லோ எனர்ஜி கொடுக்கும். இதில் எது ஹை ஜே வேல்யூ? 2. அப்போது இதுதான் நம்மளுக்கு என்னது? எலக்ட்ரானிக் கிரவுண்ட் ஸ்டேட்டு. இப்போ 2 இதுக்கு எதில் இருக்குன்னு பார்ப்போம். 2 இடத்துல 2 இருக்குது.
இப்போ நீ எப்படி பார்ப்ப? அதான் நம்மளுக்கு பி தான் ஆஃப் பீரியட்னு ஆல்ரெடி தெரியும்ல அதனால. பி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ எல் நம்ம என்ன கண்டுபிடிச்ச? எல் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? 1 கண்டுபிடிச்சிருக்க. எல் வந்து அதனால பி. எஸ் வந்து 1. அப்போ 2s + 1 போடு. 2s + 1 எல்ஜேவா? இந்த இடத்துல 1 போடு. 1 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. எல் வந்து இங்கே நம்ம 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் பி. ஜே வந்து நம்மளுக்கு என்னது? 2. அதனால் இது ரைட்டு. ஓகேவா? இதே உனக்கு எல் வந்து இந்த இடத்துல வந்து 2ஆக இருந்தால் என்ன பண்ணுவ? இது வந்து 2ஆக இருந்தால் என்ன பண்ணுவ? 2ஆக இருந்தால் 3d2 வரும். கரெக்டா? அதனால் அதை பார்த்து தான் போடணும். இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் பண்ணி போடணும். புரியுதா? இந்த ப்ராப்ளம் இப்படி போட்டோன்னு இன்னொரு வாட்டி சொல்லவா? புரியுது. இப்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் நம்மளுக்கு என்ன? ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது ஆங்குலர் மொமெண்டம்? அப்போ நியூக்ளியஸ் வந்து சுற்றி வருதா? அப்போது அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அதுக்கு வந்து என்னவா பிஹேவ் ஆகுது? ஒரு மேக்னெட்டாக பிஹேவ் ஆகுதா? எலக்ட்ரான் வந்து ஒரு மேக்னெட்டாக எலக்ட்ரான் மட்டும் இல்லை, அதுக்கு என்னென்ன மொமெண்டம் இருக்குது? அதுக்கு மொத்தம் இன்ட்ரெசனிக் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று இருக்கும், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று இருக்கும், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னு ஒன்று இருக்கும். புரியுதா? ஒன்று ஸ்பின்னு, இன்னொன்று வந்து ஆர்பிட்டல், இன்னொன்று வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? இப்போ மூணுத்துக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா μL = GL E/2m of L. இது வந்து ஆர்பிட்டலுக்கு. ஓகேவா? ஸ்பின்னுக்கு ஜேக்கு ஒன்றும் இல்லை, இந்த எல்லும் மாறும், இந்த ஜி மாறும், அவ்வளோதான். இந்த எல்ஜே எஸ்ஜே இது மட்டும்தான் மாறும், மற்ற எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த எல் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆர்பிட்டல்னு பார்க்குறப்போ 1. ஓகேவா? ஸ்பின்னுக்குன்னு பார்க்குறப்ப 2. இது வந்து அந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. அதே தான். கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோனா என்ன? அது எனக்கு தெரியாது, இது பேர் மட்டும் தெரியுது என்னன்னு. அது ஒன்றும் இல்லைடா, நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கா? இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரானோ ப்ரோட்டானோ இருக்குது. ஓகேவா? இது வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஸ்லைடிங்காக சுற்றும். புரியுதா? இது நேராக அப்படி சுற்றாது, இப்படி ஸ்லைடாக சுற்றும், நியூக்ளியஸை பொறுத்து சுற்றும். இது வந்து நம்ம ஏர்த்துமே எப்படி நம்ம சன்னை வந்து ஒரு ஸ்லைடிங்காக தான் சுற்றும். கரெக்டா? ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில். அது வந்து அதுக்கான ஃபோர்ஸ் எப்படி அதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ நம்ம சொல்லுவோம். புரியுதா? அதுக்கு எந்த மாதிரியான ஃபோர்ஸ் வந்து அதுக்கு கிடைக்குது, புரியுதுல்ல உனக்கு? இப்போது எர்த்து வந்து இப்போ சுற்றுது அப்படின்னா அங்கே என்ன, அது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா? இன்பிட்வீனில் உனக்கு என்ன இருக்கும்? இன்பிட்வீனில் நிறைய ஷெல் இருக்கும். கரெக்டாக? இன்பிட்வீனில் உனக்கு நிறைய ஷெல் இருக்கும், நிறைய வந்து ஒரு பிளானட்ஸ்லாம் இருக்கும் எர்த்துன்னு பார்க்குறப்போ. அப்போ வந்து என்ன ஆகுனா, நீ வந்து அதை மட்டும்தான் நீ அட்ராக்ட் பண்ணுவ, உனக்குள்ளே நீ வந்து ரிப்பல் தானே பண்ணிப்ப. அப்போது எர்த்துங்கிறப்போ நீ இப்படி சுற்றுவ. எர்த்து வந்து சன்னுக்கிட்ட மட்டும் நீ இருந்த அப்படின்னா நீ வந்து இப்படி சுற்றுவ. இப்போ நடுவில் ஒரு பிளானட் வந்துச்சு அப்படின்னா நீ கொஞ்சம் அப்படி வந்து இப்படி திரும்பிப்ப. ஆனால் உனக்கு கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ மாறிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் இப்படி சுற்றுவ, ஒரு நாள் வந்து இப்படி சுற்றுவ, ஒரு நாள் வந்து இப்படி சுற்றுவ. கரெக்டா? பொறுத்து அது மாறும். மாறும். இதே வந்து ஆர்பிட்டல்னால் இதுக்கு இப்படி இருக்குமா, ஸ்பின்னுனா இப்படி இருக்குமா, டோட்டல்னால் இப்படி இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹலோ, புரியுதுக்கா. இப்போ ஆர்பிட்டலுக்கு வந்து 1, கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ வந்து 1, ஸ்பின்னுக்கு வந்து 2. இந்த ஜி இருக்குல்ல, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லேண்ட் ஜி ஃபேக்டர், ஜேஜி.
ஜிஜே வந்து லேண்ட் ஜி ஃபேக்டர். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? லேண்ட் ஜி ஃபேக்டர் ஃபார்முலா 1 plus j into j plus 1 plus s into s plus 1 minus of l into l plus 1 divided by 2j into j plus 1. ஓகேவா? இந்த 1 தனியாக இருக்கும், இது தனி. இதில் நம்ம வந்து ஜேவோட வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ, எல்லோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சி இதில் போடணும். மற்ற ஜிக்கு தேவையில்ல. புரியுதா? மட்டும் லேண்ட் ஜிக்கு மட்டும். இங்கே பாரு, லேண்ட் ஜி ஃபேக்டர்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. இது வந்து 3p1. இப்போ 3p1 இதில் நீ எப்படி எல் கண்டுபிடிப்ப? எல் வந்து என்னது நம்மளுக்கு? பி. கரெக்டா? அப்போ எல் வந்து நம்மளுக்கு என்னது? 1. ஹலோ? ஆமாக்கா, எல் வந்து 1. அப்போ 2s plus 1. 2s plus 1க்கு வந்து 3. 3 வந்து அப்போ எஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ் வந்து நம்மளுக்கு என்னது? எஸ்ஸும் 1. எஸ்ஸும் 1 தான். இப்போ ஜே வந்து நம்மளுக்கு என்னது? ஜேவும் 1. கரெக்டா? 3p1ங்கிறதுனால ஜே வந்து 1. புரியல. அந்த பி கீழே 1 இருக்கு, அதை பார்த்தே நம்ம ஜே வந்து எழுதிக்கணும். ஆமாம். ஓகேக்கா. போட்டோன்னா அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி எழுத வேண்டியதுதான். ஜே 1, எஸ் 1, எல் 1, 2 into j into j plus 1. ஸோ எல்லாமே 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். 1 plus 2/4 சால்வ் பண்ணோன்னா 3/2. அவ்வளோதான். இதே வந்து இன்கேஸ் அவங்க வந்து இப்படி கேட்டாங்க அப்படின்னா, இது லேண்ட் ஜி ஃபேக்டர் தவிர வேறு எதுவும் கேட்க முடியாது. இதில் நார்மலாக இப்போது ஜி வேல்யூ கைரோமேட்டிக் ரேஷியோ வேல்யூ ஆஃப் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆஃப் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணுவ? டேரெக்டாகவே 1ன்னு போட்டுருவேன். நீ அவன் கொஷினில் வந்து எந்த இது கொடுத்துருந்தாலும் அதை பார்க்க தேவையில்ல. எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எது கொடுத்தாலும் பார்க்க தேவையில்ல. டேரெக்டாக 1ன்னு போடலாம். ஸ்பின்னு போட்டால் 2. அவ்வளோதான். அவன் கொஷினில் குழப்புற மாதிரி கொடுப்பான். நம்ம லேண்ட் ஜி ஃபேக்டர்னா மட்டும்தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா?